விடிய நவுத்தி இன்னும் ஜீரகேட்டுக்கு போகல. உள்ளே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு காலியாக தான் இருக்குது. கண்டெய்னர் ஷிப் இல்லாத மற்ற கார்கோ ஷிப்பு நிறையா நிற்குது. ஏற்றுறாங்க அந்த கல்லெல்லாம், இந்த கப்பலில் ஏற்றுறாங்க, எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ மலை மாதிரி கொட்டியிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த இரும்பு கல். கப்பல் இருக்கா, இதெல்லாம் சின்னது, கொஞ்சம் இதில் வந்து சின்ன கப்பல் தான் இது. வா வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸில் தான் பில் பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நிற்கிறேன். நேற்று நைட்டே வந்துட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் பில்லு ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். இப்போ வரைக்கும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இதுக்கு மேலே இவங்க பில்லு எப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தருவாங்கன்னு தெரியல. கேட்டாலும் ஒழுங்காக டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படி தான் சொல்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஆர்பர் லைன் பயங்கரமான டிராஃபிக்கில் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து 2 வண்டி 3 வண்டி நவுறதுக்கே ஒரு இடத்துல அரை மணி நேரத்துக்கு மேலே வண்டி நின்று தான் போகுது. அந்தளவுக்கு டிராஃபிக்கில் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா எதுவும் தெரியல. அவுட் பண்ணாலும் எப்படியும் அந்த டிராஃபிக்கில் நின்று போய் ஆகணும். இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது விடியங்காலையில். இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷமாக அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஹெவி டிராஃபிக் தான். எந்த வண்டியும் இன்னும் வெளியே போகல, கொடுத்தபடியே இருக்குது. சரி வாங்க, வேறு என்ன பண்ணுறது, இதில் தான் முட்டி மோதி எப்படியாவது வெளியே போய் ஆகணும். சரி வாங்க மக்களே, போயிட்டு லைனில் போயிட்டு போராடுவோம். நேற்றெல்லாம் லைனு காலியாக இருந்தது, அப்போல்லாம் அவுட் பண்ணல. மக்களே, இவங்கக்கிட்ட நம்மளால் போராட முடியல. வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இறங்கி நின்றுட்டுருக்கேன். ஒன்றும் நவுற மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது நண்பர்களே. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, விடிய நவுத்தி இன்னும் ஜீரகேட்டுக்கு போகல. இன்னும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டருக்கிட்ட வரும். என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. நைட்டில் எதனா வேலை பண்ணுறாங்களா, உள்ளே போதா உள்ளே போகலையா என்னன்னே தெரியல. அப்படியே நின்னபடியே இருக்குது. டபுள் லைன் நிற்கிது, அப்படியே தான் நிற்கிது. மக்களே, கொஞ்சமாக நவுறுது, கண்ணுலாம் எரியுது. நைட்டு ஃபுல்லாக தூங்காத நவுத்திட்டு வந்ததுக்கு. என்னதான் வேலை பண்ணுறாங்களோ என்ன எதுவும் தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ரிஃப்ரெக்டரி ஜாக்கெட்டு, கேப்பு, ஷூலாம் போடணும். பார்க்கலாம். ஓகே மக்களே, ரெடி ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போகலாம். நிப்பாட்டிட்டு ஓரம் கட்டிட்டு எடுத்து மாட்டுறதுக்கே டைம் ஆகும். இப்படியா இருந்தாலும் இந்த லைனில் தான் போய் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உள்ளே எவ்வளோ டிராஃபிக்கில் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ஜீரகேட்டில் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கே உள்ள லைன் நிற்குது. உள்ளே போனால் தான் தெரியும் இன்னும் என்ன கதை ஆக போகுது. ஆர்பர் பாஸு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகலாம்.
உள்ளே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு காலியாக தான் இருக்குது. பழைய போட்டா புது போட்டான்னு இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு புது போட்டா தான் இருக்கும், பார்க்கலாம். அவுட் பண்ணுற லைன் கூட கொஞ்சம் காலியாக தான் இருக்குது மக்களே. ஆனால் ரோட்டில் ஏன் அவ்வளோ டிராஃபிக் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. என்னடா கொஞ்சம் தூரத்துக்கு லைன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக வந்தேன். ஒரு டேர்னிங் திரும்பினோடனே வந்து நின்றுச்சு, அவ்வளோதான். ஹார்பர் லைனு நின்றுடுச்சுன்னா ஒரே தலைவலியாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள். உள்ளே நேராக போயிட்டு பாஸு சர்வே பண்ணி இது பண்ணிவிட்டு இஆர் போட்டு இறக்கிட்டு திரும்ப வெளியே வர வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் காலியாக இருக்கும். ஆனால் அது வந்து எப்போவாவது வேறு முக்கால்வாசி நாள் வந்து பயங்கரமாக டிராஃபிக்லையோ இல்லை முட்டி நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போயும் அது மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் தூரம் அப்படியே திரும்பினோடனே போயிட்டு இது அது நிற்குதுங்க வண்டி. மக்களே பழைய ஹார்பருக்கு லைன் ஜாமாக தான் நிற்கிது, ஃபுல்லாக வண்டி நிற்கிது. நம்ம புது ஹார்பர் போயிட்டுருக்கோம். இது அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கு. லைன் பார்த்தீங்கன்னா 2 ஹார்பரும் ஜாமாக தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக லைனில் நவுத்திட்டு வந்து இப்போ காலையில் வந்து ஹார்பருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. லைன் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஃபன் 2 வீலரில் எடுத்துக்கிட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா யாருமே வரல. அப்போ இன்றைக்கி செஞ்சு டேரெக்டாக மத்தியானம் சாப்பாடுக்காவது கேன்டீன் போவோமான்னு டவுட்டாக தான் இருக்குது. அதுக்குள்ளே கேன்டீன் போயிட்டோன்னா அங்கே புது ஹார்பரில் அந்த கேன்டீனில் போயிட்டாது ஏன்னா வாங்கி சாப்பிட்லாம். பார்ப்போம்னா நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக்கில் இருக்குது. அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்று மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. பாருங்க, கண்டெய்னர் ஏற்றும் போது அடுக்கி வச்சுருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? அது வந்து இந்த மாதிரி லோடு ஏற்றுற கண்டெய்னர் தான் மடித்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஓல்டு ஹார்பர் இன்கேட்டு நிற்கிது, அப்படியே தான் நிற்கிது. கண்டெய்னர் ஷிப் இல்லாத மற்ற கார்கோ ஷிப்பு நிறையா நிற்குது பாருங்க. காருங்கெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து இறங்குது. 2 பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். காரு எவ்வளோ காரு எக்ஸ்போர்ட் ஆகுது. வேறு மணல் மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. இதுனா மணல் தானா என்ன எதுன்னே தெரியல. அன்லோடிங் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதா இல்லை வந்ததை கொட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி தான் அங்கே எங்கே இருந்தாவது வாரி கொண்டு போயிடுது. அந்த பக்கம் மணல், இந்த பக்கம் கல், அந்த பக்கம் பாருங்கள் செங்கல் மாதிரியே கட்டமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கட்டுக்கல் ஏற்றுறாங்க. அந்த கல்லெல்லாம் இந்த கப்பலில் ஏற்றுறாங்க, எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்போது மக்களே இதோ கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா? மலை மாதிரி கொட்டியிருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த இரும்பு கல். அதாவது இரும்பு தாதுவா இல்லை கல் தான், இரும்பு மாதிரியே இருக்கும் அந்த கல்லுங்க. அந்த இது தான் இது ஃபுல்லாகவே பாருங்க. மேலே ஒரு இட்டாச்சி இருந்து எல்லாத்தையும் லெவல் பண்ணிகிட்டு இருக்கு. மக்களே வண்டிக்குள்ளே உட்காரவே முடியல. அப்படியே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் லைனில் தான் நிற்கிது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. எடுக்கும்போது போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்துட்டேன். மக்களே சர்வே பண்ணிட்டேன். இந்த பூத்துலையாவது எங்கே இருக்கிறாங்க ஆளுன்னு தெரியல. அவங்ககிட்ட இதை கொடுத்துட்டு சைன் வாங்கணும். மக்களே போயிட்டு சைன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். பேப்பரை வாங்கிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். வெயில் சரியான வெயில் அடிக்குது. சாப்பிட போகலான்னு பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. கேன்டீனு இங்கேருந்து தூரமாக போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்படியே உட்காருவோம். இப்போது உள்ளே போயிட்டேன்னா
இறக்கிடலாம். ஆனால் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே லைன் நிற்கிது. வண்டி மூவ் ஆச்சுன்னா அப்படியே உள்ளே போயிட்டு இறக்கிட்டு வெளியே வந்துடலாம். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. மக்களே அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது. உள்ளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லாட்டு போயிட்டு பார்த்து நின்றுட்டுனா கண்டெய்னர் எடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். வெளியே வரலாம். என்ன எதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்துட்ட மக்களே. இது வேறு ஃப்ரீசர் பாக்ஸ் செக்ஷன். இது எல்லாமே ஃப்ரீசர் பாக்ஸ் தான். 40 ஃபிட்டு 20 ஃபிட்டு. மக்களே இந்த ஓரமாக போகிறேன். அப்படியே பாருங்கள். இந்த பாருங்க ஏதோ ஒரு கப்பல் இருக்கா. இதெல்லாம் சின்னது. கொஞ்சம் இதில் வந்து சின்ன கப்பல் தான் இது. இந்த பாருங்க ஒரு இட்டாச்சி. அந்த ரீப்பர் கண்டெய்னர் பாக்ஸ் இதுதான். அந்த கண்டெய்னர் அடிக்கி இருந்தது பாருங்கள். இந்த பாருங்க ஒரு கப்பல். எல்லாமே இது வந்து எக்ஸ்போர்ட்டு அது இதுன்னு போகும். நம்ம அந்த ஓரம் போகணும். ஓகே மக்களே, ஸ்லாட்டில் வந்து நின்னாச்சு. லாக்கை திருப்பி விடுவோம். ஓகே மக்களே, லாக்கெல்லாம் திருப்பிட்டு வந்து வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டேன். கீழே நிற்கக்கூடாது. ஆர்டிஜி இந்த லைனில் இல்லை. ஆர்டிஜி வந்தவுடனே இறக்குவாங்க. இறக்கிட்டு வெளியே போகலாம். ஒரு சைடு பார்த்தா அறுபதே காலியாக தான் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தா பயங்கர டிராஃபிக்லலாம் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இது வந்து இம்போர்ட் லைன் மெயினு. இந்த காலியாக இருக்கிறது இது வந்து எக்ஸ்போர்ட் லைனில் தான் இருக்கும் அதிகமாக. அதனால தான் இப்படி ஆகுது போல். மக்களே லோடை இறக்கியாச்சு. வெளியே போகணும். இந்த கேட்டை அவுட் பண்ணுவோம். அவுட் பண்ணிவிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடிப்போம். ஏன்னா லோடு எதனா சொல்கிறாங்களா இல்லை ஷெட்டுக்கு எதனா வர சொல்கிறாங்களா என்ன எதுவும் தெரியல. எப்படியா இருந்தாலும் வெளியே போகணுன்னா மறுபடியும் டிராஃபிக்கில் நின்று மறுபடியும் மல்லு கட்டி தான் வெளியே போயாகணும். என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மக்களை அப்படியே இறக்கிட்டு வந்து அது ஒரு கேன்டீனுக்கு பக்கத்தில் நிப்பாட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் ஒருத்தர் அங்கே உட்காண்ட்ருக்காரு. செல்வம். போய் கேட்கலாம். அண்ணா லோடு சொல்கிறாங்க. அண்ணா எதுன்னு கேட்கலாம். லோடு சொல்கிறாங்களா இல்லை ஷெட்டுக்கு போக சொல்கிறாங்களா என்ன ஏன்னு தெரியல. டைம் போனால் சாப்பாடும் முடிஞ்சிட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் மணி 3:30 மணி ஆகுது. சாப்பாடு முடிஞ்சிட்ருக்கோம். காலையிலும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. சரி போவோம். போய் என்னான்னு கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா பைக்கு மர ஷெட்டில் நல்லா தெம்பாக உட்காந்துட்டு இருக்கிறத பாருங்க. வா வரக்கூடமா மக்கள். டீ குடிப்போம். நான் ஒரு டீனா. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஆளுங்க திடீர்னு பிளானை மாற்றிட்டாங்க. ஏதோ லோக்கல் லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. சரி நீங்கள் நேராக ஷெட்டுக்கு வந்துடுங்க. ஷெட்டுக்கு வந்து வண்டி வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஷெட்டுக்கு போவோம். இங்கேருந்து அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பலாம். வாங்க எப்படியாவது மல்லு கட்டி போராடி எப்படியாவது ஆர்பர் விட்டு வெளியே போகலாம். லைனில் நின்று நவுத்திட்டு வந்தேன். கேட் அவுட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். கேட் அவுட் பண்ண நவுத்துவாங்களாங்கிறாங்களே. வண்டி போகுது. உள்ளே வரும்போது ஒரு தடவை, வெளியே போகும்போது ஒரு தடவை ஸ்கேன் பண்ணோம்.
வெற்றிகரமாக ஜீரோ கேட் அவுட் பண்ணியாச்சு. அப்படியே பாருங்கள், ஆப்போசிட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள், ஹார்பர் லைன் எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு பார்க்குறோம். பாருங்க, எல்லாம் டபுள் லைன் நிற்குது. பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். இந்த படையப்பா படத்தில் காட்டாங்க ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கோடு வரும் பாருங்கள், டிராக்டரில் நின்றுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே மக்களே, வண்டி கொண்டு வந்து எங்கள் ஷெட்டில் விட்டுருக்கேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒசூர் போயிட்டு ஹார்பரில் போயிட்டு இறக்கிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஒசூரே போயிட்டு வந்து நம்ம வந்து ஹார்பரில் போய் இறக்கிட்டு வரது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, ஒரு வழியாக இறக்கி முடிச்சாச்சு. வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.